நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். தேவ பிள்ளைகளே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன் நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன். சாலமோனை பார்த்து, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று சொல்லி அவனுடைய விருப்பங்களை நிறைவேற்றின தேவன் இன்றைக்கு நம்முடைய விருப்பங்களையும் நிறைவேற்ற வல்லமையுள்ளவராக இருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, தேவன் நீதிமானுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்று வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11 படி, நாம் எல்லாரும் இயேசுவின் நாமத்தினாலும் தேவனுடைய ஆவியினாலும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஆகவே நீதிமான்கள் ஆகிய நம் எல்லாருடைய விருப்பங்களையும் தேவன் நிச்சயமாக நிறைவேற்றுவார். சங்கீதம் 109:17 சொல்லுகிறது, ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனால் அது நம்மை விட்டு தூரமாய் விலகி போகும் என்று. ஆகவே நீங்கள் விரும்பினால் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளுவீர்கள். நீங்கள் விரும்பாவிட்டால் ஒன்றையும் பெற்றுக்கொள்ளப் போவது இல்லை. நிறைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள் ஆசைப்படுவது தவறு என்று. ஆனால் ஆசைப்படுவது தவறு இல்லை, தவறான ஆசைதான் தவறு. நல்ல ஆசை ஒருபோதும் தவறே இல்லை. தேவனுடைய நன்மைகளை நாம் விரும்பும் போது அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய ஐஸ்வர்யத்தை நாம் விரும்பும் போது அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். தேவனுடைய ஆசீர்வாதங்களை விரும்பும் போது அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே விரும்புங்கள், தேவன் உங்களுக்கு ஏராளம் தாராளமாய் கொடுப்பார். உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். நீங்கள் நன்றாயிருப்பீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறேன். இன்றைக்கு இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய விருப்பங்களையும் வாஞ்சைகளையும் எதிர்பார்ப்புகளையும் நீர் அறிந்திருக்கிறதினால் அவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி உம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. குடும்பத்திலும், வேலையிலும், தொழிலிலும், வருமானத்திலும், எதிர்கால காரியங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய விருப்பங்கள் பூரணமாய் நிறைவேறுவதாக, தடைகள் விலகுவதாக, அற்புதங்கள் நடப்பதாக. நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.